பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கிராமத்து சமையலில் சூப்பரான சுவையான ஹெல்த்தியான ராகி புழுக்கு ரொட்டி தான் பார்க்க போகிறோம். இது ஹீமோகுளோபின் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க, எலும்பு பிரச்சனை இருக்கிறவங்க, இடுப்பு வலி இருக்கிறவங்கலாம் வாரத்துக்கு 2லேருந்து 3 தடவை சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த புழுக்கு ரொட்டி எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு எம்டி வாணலி எடுத்து அதில் 1 கப்பு ராகி மாவை சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும்போது பார்த்து பதமாக வறுக்கணும். ஏன்னா லைட்டாக அந்த பதம் மாறிடுச்சு அப்படின்னா டேஸ்ட்டு மாறிடும். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. கையில் எடுக்கும்போது இந்த மாதிரி உதிரும். இந்த ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது அப்படியே ஆறட்டும். இந்த மாதிரி சின்ன ஆட்டுக்கல் எடுத்து அதில் வறுத்த நிலக்கல்ல 2 ஸ்பூன் சேர்த்து லைட்டாக கொரகொரப்பாக இடித்து எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட அரைச்சிக்கோங்க. ஆனால் கொரகொரப்பாக அரைக்கணும். இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. அப்படியே நிலக்கல்லையை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுடுங்க. இப்போ நம்ம வெள்ளைப்பாகுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 1 கப்பு மாவுக்கு 1/2 கப்பு வெல்லம் சேர்த்துக்கோங்க. நல்லா வெல்லம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 2 ஏலக்காயை இடித்து சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் பவுட்ரு கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு நல்லா மெல்ட் ஆகி வரணும். நம்மளுக்கு பாகு பதம் இருந்தால் போதும், கம்பி பதம் வர வேணாம். இதில் நிறைய தூசி இருக்குங்கிறதுக்காக நம்ம அதை வடிகட்டிக்கலாம். வடிகட்டிட்டு அப்படியே இதை ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம ஆறுன மாவை கையில் எடுத்துடலாம். இப்போ இந்த மாவில் கூடவே 2 ஸ்பூனு பச்சரிசி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடை பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருங்க. ஸ்டார்டிங்லேயே நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா அது தோசை மாவு மாதிரி ஆயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை தோசை சட்டியில் சின்ன சின்ன அடைகளாக நம்ம தட்டிடலாம். தோசைக்கல்லை வச்சு தோசைக்கல் நல்லா சூடானதும் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சின்ன சின்ன அடைகளாக தட்டி வேக வச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியும் தட்டன்னா தட்டிக்கலாம். அப்படி இல்லைனா கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணி தட்டி கூட நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா ஏதாவது கவர் இருந்துச்சு அப்படின்னா அந்த கவரில் கூட நீங்கள் நெய் அப்ளை பண்ணி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். 2 பக்கமும் நெய் சேர்த்து வேகிறதுக்கு 2 பக்கமும் பரட்டி விட்டுக்கலாம். எங்கேயாவது பேசும்போது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குங்கிறதுக்காக பேசாமல் இருந்துடாதீங்க. அப்படியே இருந்துட்டீங்க, உங்களுக்கு எந்த சூழ்நிலையிலையுமே அது மாறாது. தயக்கமாக இருந்தாலும் பரவாயில்ல, தவறுதலாக கூட பேச ஆரம்பிங்க. அதுவே உங்களுக்கு நல்ல தொடக்கமாக மாறும். ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். பிளேட்டுக்கு மாற்றினதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு போட்டுருங்க. எல்லாத்தையுமே இதே மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டுருங்க. ராகியை மட்டும்தான் நம்ம தாய்ப்பாலுக்கு இணையாக சொல்லுவோம். அதில் நிறைய கால்சியம் சத்து இருக்குது. எலும்பு பிரச்சனை, உடல் எடை அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க, ரத்தம் கம்மியாக இருக்குங்கிறவங்களாம் இதை வாரத்தில் 2 முறை சாப்பிடும்போது ரொம்பவே நல்ல ரிசல்ட். இந்த சிறப்பு மிகுந்த ராகிக்கு ஒரு சின்ன கவிதை. எலும்பிற்கு வலிமை, இரத்தத்திற்கு அடர்வு, எடைக்கு உறுதுணை, கால்சியத்தை தன்னுள் கொண்ட கேப்பை, வலிகளுக்கு சொல்லுங்க பாய் பாய். எல்லா ரொட்டியுமே இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக பிச்சு இதை ஓரமாக வச்சிடலாம். இப்போது அதே பாத்திரத்தை எடுத்து நம்ம வடிகட்டி வச்சுருந்த வெள்ளைப்பாகை இதில் சேர்த்துடலாம். இதில் 1 ஸ்பூன் நெய் கூடவே நம்ம இடித்து வச்சுருந்த நிலக்கல்லையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு கொதி வந்ததும் நம்ம பிச்சு வச்சுருந்த ரொட்டி துண்டு எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம். இப்போ கொதி வந்துருச்சு. நம்ம பிச்சு வச்சுருந்த ரொட்டி துண்டை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துருங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து முடித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டுடலாம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடியாக இருக்குது. ரொட்டி எல்லாமே வெள்ளைப்பாகில் நல்லா ஊறி சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே வேலை நம்ம ஓடிக்கிட்டு இருக்க காலத்தில் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கும் கொடுங்க.
உங்கள் நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா? நீங்களும் இதை செய்து மகிழுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.